Guys, good morning. Welcome back to Passive Ways. இப்போ நம்ம இருக்கிறது சார்ட் ஸ்டோரி சீரிஸ். ஸோ இந்த சார்ட் ஸ்டோரி சீரிஸ்ல ஒரு பர்டிகுலர் கம்பெனியுடைய ஸ்டாக் பிரைஸ் எடுத்துட்டு அந்த ஸ்டாக் பிரைஸ் பாஸ்ட்ல எந்த மாதிரி நடந்திருக்கு, ஃபியூச்சர்ல என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறத ஹார்மோனிக் அனாலிசிஸ் மூலமா இன்டர்பிரட் பண்ண ட்ரை பண்றோம், ரைட்? ஸோ அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற கம்பெனி வந்து மகாராஷ்டிரா சிமெண்ட்ஸ் லிமிடெட். குருகிராம் பேஸ் பண்ண இந்த கம்பெனி பாஸ்ட்ல என்ன மாதிரி பிரைஸ் ஆக்ஷன் நடந்திருக்கு, ஃபியூச்சர்ல என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோ சேவ் பண்ணிட்டு எண்ட் வரைக்கும் பாருங்க. மகாராஷ்டிரா சிமெண்ட்ஸ் இந்த கம்பெனி வந்து 1919 மார்க்கெட்ல இருக்காங்க. ஸோ அப்போ ஐபிஓல இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டருக்கு செம்ம லாபம் கொடுத்துருக்காங்க. வென் திஸ் வாஸ் அட் பீக் 308 மடங்கு ஆக்சுவல் லாபம் கொடுத்துருக்காங்க, 308 டைம்ஸ். இப்போ கரண்ட்லி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கரெக்ஷனுக்கு அப்புறமா வந்து ஸ்டில் 180 டைம்ஸ் ஆக்சுவலா லாபம் கொடுத்துருக்காங்க. இப்போ விச் இஸ் லைக் 1 lakh rupees அப்போ நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா 182 டைம்ஸ் அப்படின்னா 1.8 crores இன்னைக்கு அதோட வேல்யூ அது, ரைட்? ஸோ அந்த அளவுக்கு வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஆக்சுவலி வெரி குட் ரிட்டர்ன்ஸ். பட் இந்த ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு முன்னாடி 2007ல இருந்து 2022 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரேஞ்சில் தான் இருந்திருக்கு. ஆக்சுவலா ஒரு சைட்வேஸ்ல நல்லா ஒரு 80% ஃபால் ஆயிட்டு அதுக்கப்புறமா சைட்வேல இருந்திருக்கு. ஸோ இதுவும் வந்து இந்த ஸ்டாக்ல நடந்திருக்கு, இந்த கம்பெனி நடந்திருக்கு. ஸோ இப்போ ரீசெண்டா இந்த ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆயிருக்கனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த பிரைஸ் மூவ்மெண்ட் வந்து இங்கிருந்து இப்படி வந்திருக்கான், கீழே வந்திருக்கான், திரும்ப இங்கிருந்து மேலே போயிட்டு இங்க வந்திருக்கா. இட் இஸ் ஆக்சுவலி ஃபார்மிங் தி வேவ். ஒரு வேவ் வந்து ஆக்சுவலா ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த வெரி லாங் பீரியட் எடுத்து பார்க்கும்போது இட் கேன் கம் டவுன் ஃபர்தர் அ லிட்டில் இஃப் ரெக்வயர்ட். இந்த அளவுக்கு வரலாங்க, வந்துட்டு திரும்ப வந்து இது உடச்சிட்டு மேலே போவோம். இவ்வளோ தூரத்து வரைக்கும் போகும். இதுல இருந்து ஒரு 50% வரைக்கும் மேலே போக வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ தூரம் போயிட்டு திரும்ப அதுக்கப்புறம் நல்ல ஒரு கரெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் திரும்ப மேலே போக ஆரம்பிப்பான். அண்ட் அகைன் திஸ் இஸ் பி பேக்டு பை தி பிஸ்னஸ் அண்ட் நியூஸ் தான். பட் லாங் டேர்ம்ல இந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ வி ஸ்டில் ஹாவ் ஒன் வேவ் லெஃப்ட் அவுட். இந்த ஒரு மூவ் நமக்கு இன்னும் இருக்கு. இந்த இந்த கரெக்ஷன் இங்க மென்ஷன் பண்ணிருக்கோம் இல்லையா, நம்ம இந்த பாயிண்ட் கிட்ட ஒரு வர வாய்ப்பு இருக்குன்ட்டு. இது வந்து வராமலும் போகலாம், இல்லை இந்த இடத்துல இங்க எடுத்திருக்கிற இந்த ரிவர்ஸலே வந்து கண்டினியூ ஆகி மேலேயும் போகலாம், ரைட்? ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல இருந்து வர ரிவர்ஸ்ல வந்து கண்டினியூ மேலே போகும் அப்படிங்கிற ஒரு அசம்ஷன்ல நம்ம இப்போ வந்து இந்த ட்ரேடை வந்து டிஸ்கஸ் பண்ண போறோம். நம்ம இது வந்து பார்ட் அசம்ஷன் தான், பிகாஸ் இந்த இடத்துல ஒரு பேட்டர்ன் ஆக்சுவலாக ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அந்த பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்கனால தான் வந்து நான் இந்த அனாலிசிஸ் வீடியோவே நம்ம கூட ஷேர் பண்ணுறேன், ரைட்? ஸோ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல வந்து ஒரு ஹாஃப் பேட் பேட்டர்ன் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஹாஃப் பேட் பேட்டர்ன். இந்த ஹாஃப் பேட் பேட்டர்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னா, பேட் பேட்டர்ன்றது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இல்லை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா, பேட் பேட்டர்ன்றது பிரைஸ் ஆக்ஷன் இந்த மாதிரி தான் இருக்கும், வவ்வால் மாதிரி தான் இருக்கும் பாக்குறதுக்கு. இதுக்கு பேர் தான் வந்து பேட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. இப்போ ஹாஃப் பேட் பேட்டர்னா இந்த ஒரு போர்ஷன் மட்டும் தான் இருக்கும், இந்த மேலே போயிட்டு கீழே வந்து ரிவர்சல் மட்டும் இருக்கும். அப்படி இருந்ததுன்னா அது பேர் ஹாஃப் பேட் பேட்டர்ன் சொல்லுவாங்க. பட் இந்த ரிவர்சல் வந்து இது எங்க வேணா வந்தாலும் வந்து ஹாஃப் பேட்னு சொல்ல மாட்டாங்க. திஸ் ஹஸ் டு பி பிட்வீன் அ ரேஞ்ச். அது என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறத நான் வந்து சொல்றேன் நான். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபார்ம் இருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஷேப் ஆஃப் ஹாஃப் பேட் பேட்டர்ன். ஸோ இப்போ இது வந்து ரிவர்சல் பாருங்க. .5812 to .618. .5812 0.618. இந்த ரேஞ்சுக்குள்ளார ரிவர்சல் நடக்குது, இதுல வந்து டச் பண்ணிட்டு ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, ஒரு பையிங் கேண்டில்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா, தென் திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹாஃப் பேட் பேட்டர்ன். இந்த இடத்துல வந்து வந்திருக்கு இல்லையா, இது வந்து எப்படி ட்ரேடிங், இந்த இடத்துல வந்து எனக்கு இதை எப்படி கன்ஃபார்ம் பண்றேன் அப்படின்னா, டெய்லி கேண்டில் பாருங்க. இந்த இதுல வந்து ஃபியூ கிரீன் கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருக்கு, ரைட்? இப்போ நான் இதை வந்து ப்ராப்பரா லெவல்ஸ் மார்க் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நான் டெல் பண்ணுறோம். இந்த லோக்கும் இதுக்கு ஒரு ஃபிபனாச்சி டிரா பண்ணோம். நம்ம டிரா பண்ணாக்கா இந்த 622 .581 லெவல், இது வந்து 0.600 லெவல். இப்போ வந்து எங்க வந்து சார் சப்போர்ட் எடுத்திருக்கு? பேசிக்கா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிட்ட வந்து மார்க்கெட் வந்து ஒரு க்ளோசிங் வைக்கல, இது கீழே க்ளோசிங் வைக்கல, அந்த இடத்துல வந்து பையர்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் சப்போர்ட், ரைட்? தட்ஸ் வெரி 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 பேசிக். ஸோ இப்போ வந்து பையர்ஸ் இங்க உள்ள வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் புல்லிஷ் ட்ரெண்ட் டு ஸ்டார்ட் ஃப்ரம் ஹியர். நம்ம இது ஃபர்ஸ்ட் நம்ம பேசின அந்த
அந்த 3 வேவ்ல செகண்ட் வேவ் எண்டு இந்த இடத்துல வரும் அப்படிங்கிறது என்னோட எக்ஸ்பெக்டேஷன், ரைட்? ஸோ இந்த இடத்துல வந்து பை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த பை ஆகுமா ஆகாதா அப்படின்றதுக்கு ஐ வில் வெயிட் ஃபார் டுடேஸ் க்ளோசிங். இன்னைக்கு வந்து மண்டே வந்து இன்னைக்கு 10th ஜூன். இன்னைக்கு க்ளோசிங் பிரைஸ் எங்க இருக்குன்றதை பார்த்துட்டு ஐ வில் டேக் a கால். இஃப் there is a closing below this price point, இந்த 591.8 கீழே வந்துட்டு அடுத்தடுத்து வர கேண்டல்கள்ல வந்து க்ளோசிங் வச்சிருச்சு அப்படின்னா ஐ வில் நாட் கன்சிடர் திஸ் ட்ரேட். இந்த 591.8 நான் சொல்றது வந்து இங்க எனக்கு என்ட்ரியே கொடுக்காம எனக்கு இந்த என்ட்ரி நான் எப்படி எதிர்பார்ப்பேன் அப்படின்னா, ஃபார் நவ் லெட் அஸ் அஸ்யூம் தட் திஸ் இஸ் மை என்ட்ரி பாயிண்ட். இந்த பிரைஸ் வந்துட்டு இந்த பிரைஸ் வந்து இங்கிருந்தே வந்து கரெக்ட் ஆகி இது கிட்ட எங்கேயோடத்துல வந்து திரும்ப வந்து ஒரு சப்போர்ட் எடுத்து மேலே போகும். நம்ம வந்து இந்த ஜோன் கிட்ட எங்கேயோ இடத்துல என்ட்ரி கன்சிடர் பண்ணலாம். இல்லை ஈவன் இப்படி வந்துச்சு அப்படின்னா திரும்ப இந்த பிரைஸ்ல கூட என்ட்ரி கன்சிடர் பண்ணலாம். அப்படி இல்லாம இன்னைக்கு வர கேண்டில் வந்து பயங்கர புல்லிஷ் ஆகி இன்னைக்கு 10th இன்னைக்கு வர கேண்டில் புல்லிஷ் ஆகி இதுக்கு மேல க்ளோசிங் வச்சுச்சு அப்படின்னா தென் ஐ வில் வெயிட் ஃபார் அ கரெக்ஷன் ஹியர். இது வரைக்கும் வரதுக்கு ஒரு கரெக்ஷன் வெயிட் பண்ணணும். கரெக்ஷன் வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பை எடுப்பேன் நான். திஸ் இஸ் பிளான் 2. இல்ல இது வந்து நல்ல பயங்கர புல்லிஷா இருக்கு, இது வந்து பயங்கர நியூஸ் வருது அப்படின்னா இங்கிருந்தே அடிச்சுட்டு மேலே கூட போயிடும். அப்போ நான் வந்து இந்த என்ட்ரி நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். பிகாஸ் ரிஸ்க் ரிவார்ட் won't give me much benefit. ரிஸ்க் ரிவார்ட் won't be worth it. ஸோ இது 3 தான் நடக்கக்கூடிய சாத்தியங்கள் இது. ஸோ இது 3ல என்ன மாதிரி பிரைஸ் நடக்குதுன்றது பார்த்துட்டு ஐ வில் டேக் an entry. பட் இஃப் ஐ வேர் இம்பேஷன்ட் ட்ரேடர் அப்படின்னா நான் இந்த தடவை என்ட்ரி எடுத்துருவேன். ஐயோ விட்டுறா என்ன பண்றது அப்படின்ட்டு அதை தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல வந்தேன், ரைட்? ஸோ பட் ஃபார் நவ் யூ கன்சிடர் திஸ் as an entry point. இந்த இடத்துல என்ட்ரி கிடைக்குது அப்படின்னு மட்டும் வெயிட் பண்ணி பார்ப்போம் நம்ம. ஆல்ரைட். ஸோ இப்போ நான் இங்கே என்ட்ரி எடுத்துட்டேன் அப்படின்னா நான் எங்கே என்னோட ஸ்டாப் லாஸ் நான் வந்து இந்த இடத்துல வச்சிருப்பேன். ஸோ 591.8 இதுக்கு கீழே எப்போ எனக்கு டெய்லி கேண்டல் க்ளோசிங் ஆகுதோ ஐ வில் எக்ஸிட் திஸ் ட்ரேட், ரைட்? அப்போ எனக்கு என்ன ஸ்டாப் லாஸ் புக் ஆனாலும் சரி ஐ வில் எக்ஸிட் திஸ் ட்ரேட். இப்போ எனக்கு டார்கெட் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் அண்ட் கீப்பிங் at 3 levels. ஆக்சுவலாக டார்கெட் 3 levels கீப் பண்ணுறாங்கன்னா ஒன்று வந்து இந்த பிரைஸ் பாயிண்ட் 891.8. இந்த இடத்துல என்னுடைய T2, சரி இந்த இடத்துல என்னுடைய T1 டார்கெட் 1. டார்கெட் 2 வந்துட்டு இந்த பிரைஸ் பாயிண்ட் 1004.6 சாரி 4.6. This is my T2, right? So நம்ம எதிர்பார்க்கிறபடி போகுது அப்படின்னா this could turn out to be a 1:4, 1:5, 1:4, 1:5 risk reward trades இருக்கணும். 1:6 இதுவே 1:4.5, 1:4.5, 1:6 risk reward trades இருக்கும். நம்ம இதை வந்து பாதி எடுத்து போனோம் வந்தது. ஆல்ரைட் மக்களே, மகாராஷ்டிரா சீம்லெஸ்னுடைய ஹார்மோனிக் அனாலிசிஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு இப்போ மீட்டிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்து இன்னொரு அனாலிசிஸ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன் நான். பட் பிஃபோர் தட் உங்களுக்கு பர்டிகுலர் ஒரு ஸ்டாக் அனாலிசிஸ் வேணும்னு நினைச்சீங்க அப்படின்னா அதையும் கீழே மென்ஷன் பண்ணுங்க, அனலைஸ் பண்ணி சொல்லிடுவோம். ஸோ வித் திஸ் நோட், திஸ் இஸ் முத்துகிஷோர் தாய் சைனிங் ஆஃப். தேங்க்யூ ஸோ மச்.